ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஹோம்மேட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மாங்காய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கலந்த சாதம். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாங்காய் சாதம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம உதிராக சாதம் வடித்து வச்சுக்கணும். நீங்கள் அரிசியை குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிங்கன்னா நம்ம சாதம் நல்ல பொலப்பொலன்னு குழையாமல் வரும். சாதம் ரெடியானோன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை மாதிரி நல்லா கலரி ஆற வச்சுருங்க. முதல்ல ஒரு 4 பச்சை மிளகாயை நீல வாட்டத்தில் இதை மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நீல வாட்டத்தில் பச்சை மிளகாயை நறுக்கி போடும்போது சின்ன குழந்தைங்க சாப்பிட்டா கூட அது அவங்க வாயில் அகப்படாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து அதோட தோல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு பாதி கேப்சிகமாக இதை மாதிரி நீங்கள் நீல வாட்டத்தில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு அதுவும் எடுத்துக்க போகிறோம். இதோட கொஞ்சம் துருவின தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாங்காய் சாதம் செய்யறதுக்கு நல்ல புளிப்பு சுவையில் மாங்காய் எடுத்தால் சாதம் நல்லா இருக்கும். ரொம்ப திதிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்து செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் புளிப்பு சுவையில் மாங்காவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோல் சீவின மாங்காவை இப்போ நல்லா இதை மாதிரி துருவி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கலந்த சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பை நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். முதல்ல கடுகை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, நம்ம எடுத்து வச்ச பருப்பு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்க போகிறோம். நான் வாசனைக்காக ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு அது செவந்தோன்னா கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதோட வதக்க போகிறோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை போட்டு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் நம்ம துருவின தேங்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ கேப்சிகமை போட்டு நல்லா வதக்கணும். கேப்சிகம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கேப்சிகம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அடுத்தது 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் நல்லா இதை கலந்து விடணும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் எடுத்து இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கலரணும். மாங்காய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கலரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாங்காய் நம்ம துருவி வச்சதுனால ரொம்ப நேரம் கலரும் போது அது குழஞ்சு போயிடும். அதனால அப்படி செய்யாமல் மாங்காவை போட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அதை கலரி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கலர வேண்டாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையுமே இது மேலே தூவி நம்ம இதை இறக்கிடலாம். இதுதான் நம்ம செய்ய போகிற மாங்காய் சாதத்துக்குரிய பேஸ். இதில் நம்ம சாதத்தை போட்டு கலந்து மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சிருக்கிற சாதத்து மேலே நம்ம வறுத்த முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற மாங்காய் காய்கறி மிக்சர் எடுத்து இந்த சாதத்தோட நல்லா கலந்தோம்னா நம்மளோட டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாங்காய் சாதத்தில் புளிப்பு, உப்பு, காரம்
அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால அதுலேருந்து வர ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்கும். இந்த மாங்காய் சாதத்துக்கு நம்மளுக்கு தொட்டு சாப்பிட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஏன்னா இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் தேவை இருக்காது, சீக்கிரமாக செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம லஞ்சுக்கு டெய்லி ஒரே மாதிரி சமைக்காமல் மாங்காய் சீசனில் இதை மாதிரி நம்ம மாங்காய் வச்சு கலந்து சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாங்காய் சாதத்துக்கு அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஊறுகாய் இதை மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டேஸ்டி ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.